சிஎஸ் அது சொன்ன மாதிரி அந்த லாக்அப் டெத் அப்படிங்கிற என்ன ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. முதல்ல காவல்துறை அதிகாரி இப்படி பண்ணவே கூடாது, அதே பேஸ் தப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுவே தவறான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எது செய்தாலும் தவறு தான். அது வந்து இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜாதி ரீதியாக ஒரு விஷயம் செய்திருந்தாலும் தவறு, இல்லை நீ இந்த குற்றத்தை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி செஞ்சிருந்தாலும் வந்து தவறு. ஓகே, இல்லை நான் வந்து உன்னை பிடிக்க எவ்வளோ நாள் அடிச்சு உன்னை நான் பிடிச்சிட்டேன் ஓகே அப்படிங்கிற ஒரு வெறியில் அடிச்சிருந்தாலும் அது தவறு. ஓகே, ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப காலமாகவே பார்க்குறோம் இந்த மாவு கட்டு போடக்கூடிய கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது இல்லையா. இவங்க இன்னொன்று இவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா, காலை வச்சு நசுக்கி அந்த மாதிரி உடச்சு இரவு முழுக்க அந்த ரத்தம் வெளியில போயிருக்கணும் அவங்க சொல்றாங்க. உடல்ல இருந்த ரத்தம் வந்து ரத்தத்தை வெளியில எடுத்திருக்காங்கன்ற அளவுக்கு பேசுறாங்க அவங்க பேரண்ட்ஸும் அந்த ஊர் மக்களும். இங்க நமக்கு வந்து மீடியாவை அட்ரஸ் பண்றதை பார்க்கும்போது நமக்கு அந்த அவங்க சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா அலிகேஷன் வச்சு இமீடியட்டா அவங்க நீதிமன்றத்தை நோக்கி போறாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான விதத்துல நடந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறத வச்சு அதுக்கேற்ற கான்சிக்வன்சஸை கண்டிப்பா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இங்க ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மற்றும் ஒரு கொடூரம் தான் சொல்ல போனா அஜித்குமார் மரணம் போல மற்றும் ஒரு உயிர் பறிப்பு. அதுதான் இந்த இடத்துல, ஏன்னா அவ்வளோ ஈஸியா நம்ம வந்துட்டு போயிட முடியாது இல்லையா இது எல்லாத்தையும் கடந்து. ஏன்னா சொல்ற மாதிரி அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்க அந்த காவல்துறை அதிகாரிகளே வந்து, ஏன்னா அப்பவும் நீங்க அதுதான் சொல்றாரு, இதுவே நடந்து அவனை தூக்கில போட்டிருந்தாலும் அது வேறங்க, நீதிமன்றம் போய் நடந்திருந்தா ப்ரூவ் பண்ணப்பட்டா அது வேற. இவங்க யாருங்க அடிக்கிறதுக்குன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் நம்மளும் கேட்கிறோம் இந்த இடத்துல. ஏன்னா உட்காராங்களா, ப்ராப்பர் என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஏன்னா நிறைய நம்ம முன்னாடியே பார்க்க போகும்போது நமக்கு சில கேசஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாம் நிறைய இடத்துல வந்துட்டு ஒர்க் ஆகாம இருக்கும், மிஸ்ஸிங்கா இருக்கும், நிறைய இடத்துல சிசிடிவிஸ் இருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மக்களே ஒரு சில இடத்துல அவேர் ஆகி என்ன பண்ணிட்டாங்கன்னா தனியாக ஸ்டேஷன் போறது இல்லை, கூட யாராவது கூட்டின்னு போகிறது, இல்லை லீகல் ப்ரொஃபஷன்லேருந்து யாராவது கூட்டிகிட்டு போகிறது, போகிறவங்க வீடியோ எடுக்கிறது, அந்த மாதிரி வீடியோஸும் வெளியில் வைரலான கதைகளும் இருக்குது இல்லையா, வைரலான கேசஸும் இங்கே வெளியே இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது இது நீங்கள் சொன்ன மாதிரி மற்றும் ஒரு கொடூரம் தான், மற்றும் ஒரு லைக் ஒரு லாக்அப் டெத்து அப்படிங்கிற ஒரு விஷயம். லாக்அப் டெத்தை தாண்டி லாக்அப் மர்டர் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ப்ரூவ் பண்ணப்பட்ட கேசஸ், நடந்துட்டு இருக்க கேசஸ் அப்படின்னா அஜித்குமார் கொலை வழக்கெல்லாம் திட்டவட்டமாக இது லாக்அப் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே சொல்லப்படுது இல்லையா. அதனை நோக்கி தான் சிபிஐ என்கொயரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், காவல்துறையினர் அரெஸ்டாக இருக்கட்டும், சஸ்பெண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு.